வணக்கம் நண்பரே, வணக்கம். இப்போ வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கேன். நான் என்ன அப்படின்னா, ஒரு ஏர் ஷூட்டுக்காக ஹைதராபாத் போகிறேன். என் கூட வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. யார் யாருக்கு வராங்கன்னு கேட்டேன். உங்கள் கூட ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க சார் அப்படின்னாங்க. அப்படிங்களா, பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு யார் கூட ஒரு ஆள் இருக்காங்க, பரவாயில்ல, சப்போர்ட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருங்க சார் அப்படிங்கிறேன். என்ன நீங்கள் யாருன்னு அசால்ட்டாக அப்படி கேட்குறீங்க, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு. ஏர்போர்ட்டுக்கு போனால் தெரியணும், ஐயோ ரொம்ப பெரிய ஆள் போடுறதுக்கு எப்படி நம்ம போய் பேச போகிறோம், பரவாயில்ல, யாராக இருந்தால் தான் என்ன, பேசுகிறது தானே போகிறோம், நம்ம கூட தானே வராங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன். யார் 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 அப்படின்னு சொல்லி போட்டு பயங்கர கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஈவினிங் வந்து 7:30க்கு தான் ஃப்ளைட்டு. 3 மணிக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் ஃபோன் பண்ணார். 3 மணிக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, இந்த தம்பி எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி போட்டு, என்னடா தம்பி சொல்கிறா, நல்லா இருக்கியா அப்படின்னா, நல்லா இருக்காண்ணே அப்படின்னா. சொல்கிறப்பவே இதாக இருக்குல்ல, யார் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு பார்க்க வந்தாங்க. யாரும் இல்லை, இங்கே பாருங்க. 3 மணிக்கு வந்தேன், உட்காந்து நேரம் 7 மணி தான் திறப்பாங்கண்ணா. எப்படி தான் எந்த திறப்பாங்க? இந்த கேட்டேன், எங்கே கேட்டேன்? இந்த கேட்டேன். சரி, 3 மணிக்கு வந்து எங்கே இருந்தேன்? இங்கே தான் உட்காந்துருந்தேன். 3 மணிக்கு வந்த உடனே இங்கே வந்துட்டியா? வந்துட்டேன், உட்காந்துட்டேன். 3 மணிக்கு வந்து வெளியில் தான் வெளியே உட்காந்தேன் 3 மணிக்கு. அப்புறமா உள்ளே வந்தேன், உள்ளே போகலாமா உள்ளே போகலாமா உள்ளே போகலாமா. அப்புறமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆன்னு பார்த்து, சரி, போலீஸ்காரர்கிட்ட போய் என்ன கேட்டேன்? ஆதார் கார்டும் இதுவோ காமிச்சேன். சிவா போகலாம் சார் போகலாம் சார் சரி அப்படி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா உள்ளே வந்துட்டேன். உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக சுற்றி பார்த்தா போயிட்டு இது அது ஏதோ இது. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நீ ஃப்ளைட்டில் போறியா? ஃபஸ்ட் டைமில் வெயிட்டில் போகிறேன். வெயிட்டை போய் தொடணும். வெயிட்டை போய் தொடணுமா? ஃப்ளைட்டெல்லாம் போய் தொடவெல்லாம் முடியாது. உள்ளுக்குள்ளே போய் அப்படியே போட்டாட்டும் பாருங்க, அவ்வளோதான். கையெல்லாம் ஒதுது. நீயா ஓட்ட போகிற? நான் ஓட்டல, வெயிட்டில் போன சொன்னேன், போகிறேன். இது எத்தனை வருஷம் கனவு? ஒரு 15 வருஷம் கனவு ஃப்ளைட்டில் போகணுங்க. நீ நினச்ச மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தா, ஒரு நாள் போவேன்னு போய் இன்னைக்கு வந்து ஃப்ளைட்டில் ஏறுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குதா? வீட்டில் எல்லாத்தையும் சொன்னேன். போய் அப்புறமா ஆதார் கார்டு இதுவில் காமிச்சு பார்த்து நீ பார்த்து போயிட்டு வா சொல்கிறேன். எல்லாம் பார்த்து போயிட்டு வா, சேஃப்டியாக போயிட்டு வா அப்படின்றாங்க. எதனால்? ஒருத்த பாம்பு கிம்பு வைப்பாங்க, அதுதான் அதெல்லாம் பார்த்து போன்றாங்க. ஐயோ, நல்லதாக சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அப்படியெல்லாம் பஸ்ஸில் வைக்க மாட்டாங்க. ஐயா அதெல்லாம் வைக்க மாட்டேன். பாம்பு ஃப்ளைட்டில் மட்டும்தான் வைப்பாங்க. ஆமாம், பாம்பு கிம்பு எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஒன்றுமே இல்லை. செக் பண்ணாங்க உள்ள ஃபோனுக்குன்னு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் இப்படி ஏன்னா காசு கீசுக்குதா? இல்லை இல்லை, ஃபுல்லாக தட்டி பார்த்தாங்க, எதுவுமே இல்லை. பின்னால் திரும்ப இந்த விஜய் சார் இப்படி பண்ணல, அது மாதிரி பின்னால் தடுக்கெடுப்பு எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தா தான் எடுத்து பாக்கெட்டில் வச்சு நீ வந்துட்டேன். ஃபோனுண்ணா, இந்த ஆதார் கார்டுண்ணா, இதோ பாஸ்போர்ட். அது ஓகே, அதெல்லாம் காட்டுவாங்க, பரவாயில்ல. முதல் முறையாக வந்து டிக்கெட்டெல்லாம் எடுத்து, பாவம் அவனுக்கு ஒன்றும் தெரியல. வந்த உடனே வெளியிலேயே காத்திருந்துருக்கான் போகிறதுக்கு. நான் தான் அங்கேருந்து ஃபோனில் சொன்னேன், உள்ளுக்குள்ளே போகிறேன், அந்த இருக்கிற டிக்கெட்டை காட்டு, அந்த ஆதார் கார்டை காட்டு, இன்னும் உள்ளே விடுவாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு உள்ளுக்குள்ள நீ என்ன ஃப்ளைட்டு போக போகிறையோ அதே அந்த ஃபோனில் இருக்கும் டிக்கெட்டு, அதை காட்டினா டிக்கெட்டு கிடச்சிடும். வாங்கிட்டு வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு. பாவம் அதெல்லாம் தெரியல. நான் உடனே வந்துட்டேன். இவனுக்காகவே கொஞ்சம் முன்னாலேயே நான் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு உட்கார வச்சுருக்கேன். என்னன்னே பஸ்ஸாக இருந்தால் வந்தோம், டிக்கெட் எடுத்தோம், போகிறோம்.
டிக்கெட் எடுத்து 2 மணி நேரம் ஆகுது. 3 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. இவ்வளோ நேரம் நீ தம்பி முன்னாலேயே வந்துட்டேன், அதனால உனக்காக தான் நானும் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு. பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்தேன். இதை விட என்ன அப்படின்னா தண்ணி பாட்டில் வாங்கினீங்க எப்படி? இந்த தண்ணி பாட்டில் நம்ம ஏரியாவில் 20 ரூபா தான். இது எவ்வளோமா 125 ரூபாவும். இங்கே 3 இட்லி 500 ரூபாவும். நீ சாப்பிடுவீங்க பட்டினியாக இருந்துருவியா? நான் பட்டினா கூட இருந்திருப்பேன். இது மாதிரி 3 இட்லி 1/2 கிலோ சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருவேன். 20 ரூபா அரிசி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்தா ஒரு 100 ரூபா. 100 ரூபா கறி வாங்கினேன், கறி குழம்பு வச்சு சாப்பிடலாம். அதுக்கானே போடுவேன். பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க சாப்பிடுவாங்க 3 இட்லி 4 இட்லி கூட 1000 ரூபா வருது. பார்த்து எவ்வளோ தெரியுமோ சொல்லு. அநியாயமாக இல்லை, 120 ரூபா தானே. 120 ரூபா 125 ரூபாவும். யார் துட்டு, யார் மண் துண்டுது? 125 ரூபாவும். இது கவர்மெண்ட்டில் போகுது, ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு தான் போகும். சரி 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 எல்லாம் விட ஏர்போர்ட்னே ஏன்னா உனக்கு எவ்வளோ பெரிய இடங்கள எப்படி எல்லாம் வந்து ஏசி குழுக்குள்னு இருக்குது. கூட குழுக்குள்னு இருக்குது. லைஃப் இன்னும் குழுகுது. ரொம்ப குழுக்கும் சவுண்டு காது அடைக்கும். பஞ்சு வாங்கி வச்சுக்கணும். இல்லை நான் போயிட்டு போகிறேன். ஆமாம், லைட்டெல்லாம் கரெக்டாக போடணும். நீ வந்து உனக்கு தனி சீட்டு, எனக்கு தனி சீட்டு. நீ வேறு இடத்துல 2 பேரும் ஒன்றா பார்த்துருவோம். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அங்கே சீட்டில் யார் உட்கார வச்சுருக்கோமோ அவங்க தான் வந்து மக்கள் உட்காருவாங்க. பஸ்ஸு மாதிரி தேட்டர் மாதிரி எல்லாம் வந்து அங்கே நான் இங்கே உட்காந்துக்கிறேன், அங்கே உட்காந்துக்கிறேன் நல்லா கேட்டால் விளம்பரம் கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க யார்? பக்கத்து ஃப்ளைட்டுக்கு கூப்பிட்றாங்க. இந்த போயிட்டு நாம் வந்து 7:30 மணிக்கு தான் போவோம். 7:30 மணி போனால் மணி என்ன? மணி 7 ஆகுது. 7 போகுது. 6:50 ஆகுது. 6:50 ஆகுது. சரி 7:30 மணினா நம்ம 8 மணிக்கு போகணும். இப்போ 7 மணிக்கு திறப்பாங்கண்ணா. திறனால புள்ள போயிடலாம். சரி ஓகே. அவனை கூப்பிட்டு போய் ஃப்ளைட்டில் உட்கார வச்சுட்டு அவன் என்னென்னலாம் ஃப்ளைட்டில் பண்ணுறாங்கிறது சூப்பராக இருக்கும். சாப்பாடுலாம் கிடைக்குமாண்ணா? உள்ள போகணும். ஃபாரின் போகிற ஃப்ளைட்டில் மட்டும் தான் கொடுப்பாங்க. இவங்க எல்லாம் நீ எது வாங்கினாலும் காசு கம்முன்னு வாங்கியும் கையும் இல்லை கொத்திட்டு உட்காந்து அங்கே போய் இறங்கின உடனே அவங்க நம்பரெல்லாம் வாங்கிட்டியா? அவங்க நம்பர் இது. அவங்க போய் இறங்கின உடனே யார் கூப்பிடுவாங்க? அந்த அண்ணன் நம்பர் இது. அவங்க கால் பண்ணி போயிருந்தீங்க. நீங்கள்? நான் வேற ஊர் ஹைதராபாத் இல்லையா? நான் ஃபாரின் போகிறேன்டா. ஃபாரின் தானே? ஹைதராபாத்துக்கு வந்துட்டு தான் போயா? ஸ்ட்ரெயிட்டாக ஃபாரின். அந்த ஃப்ளைட் அப்படியே இறங்கி நீ இறங்கிக்குவேன், நான் அந்த ஃப்ளைட் அப்படியே ஃபாரின் போயிடுவேன். நீங்கள் அப்போ நான் எப்படி இறங்கிட்டு? சீரியஸாடா? நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களோட போயிருக்கோம். நீங்கள் அப்படியே ஃபாரின் போயிடுங்க. நான் அந்த ஃப்ளைட்டில் அப்படியே போய் ஃபாரின் போயிடுவேன். இன்னொன்று என்னென்னா அங்கே கொஞ்சம் எல்லாம் தெலுங்கு தான் பேசுவாங்க. தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு என்ன பேசுமாரகத்தா ரஷ்மிதா? இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷு தெலுங்கு கன்னடம் ஏதோ ஒன்று அங்கே பேசிட்டேன். ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியும். ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அங்கெல்லாம் பேசுவாங்கடா. அது வந்து இங்கிலீஷில் எழுதி போட்டு ஒரு போர்டு கையில் வச்சுருப்பாங்க. இப்படி வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனி பேர் போட்டு அந்த கம்பெனி பேரை படித்து இந்த கம்பெனிக்கு தான் நம்ம போகிறோன்னு சொல்லி போட்டு அவங்களோட போய் காரில் உட்காந்து நீ போனால் கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த கம்பெனி பேரே தெரியாது. அந்த கம்பெனி பேர் தான் இப்போ காட்டுவாங்க, வேறு எதுவும் காட்ட மாட்டாங்க. அந்த கம்பெனி பேர் தான் காட்டுவாங்கடா. ஆமாம். அப்போ எப்படி காட்டுவாங்க? ஆமாம். ஃப்ளைட் விட்டு இறங்கி நீ போகிறப்போ அந்த இடத்துல பேக் வந்து உன்னோட ஒரு இதில் வரும். அங்கே போய் உன்னோட பேக்கை கரெக்டாக எடுத்துகிட்டு வெளியில் போய் நின்னா எல்லாருமே அவங்க கூப்பிட்றதுக்கு கையில் போர்டு வச்சுட்டு நிற்பாங்க. படத்துலலாம் பார்ப்பீங்கல்ல, அவங்கவுங்களோட பேர் ஃபோன் நம்பர் வச்சு அவங்க நிற்பாங்க. இப்போ வந்து உன்னை வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு நீ என் நம்பராக போட்டிருப்பாங்க. உன்னோட கம்பெனி நேம் போட்டிருப்பாங்க. நீ எந்த கம்பெனிக்கு போறியோ அந்த கம்பெனி நேம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கம்பெனிக்கு தான் நீ போகிறேன்னு சொல்லி போட்டு போகணும். அந்த கம்பெனி தெரியுமா? தெரியும், பார்த்துட்டேன். இங்கிலீஷில் என்ன கம்பெனின்னு பார்த்துட்டோம். என்ன கம்பெனின்னு பார்த்துட்டு அந்த கம்பெனி கரெக்டாக போய் போகிறா இல்லைன்னா
எங்கேயாச்சும் கூப்பிட்டு தூக்கிட்டு போயிடுவானுங்க, அவ்வளோதான். அதெல்லாம் போக மாட்டேன். லாரி டிரைவராகவோ கிளீனராகவோ போயிடுவாங்க. இன்னும் அந்த கம்பெனி என்ன கம்பெனிக்கு இப்போ வந்து ஷூட்டிங் போகிறான்னு அவனுக்கு தெரியலைங்க. எந்த கம்பெனி ஷூட்டிங் போகிறான்னு தெரியல. இறங்குன உடனே எப்படி யாரை கூப்பிட்டு என்ன ஃபாலோ பண்ணி போகிறான்னு தெரியல. சரி, ஓகே. ஃப்ளைட்டுக்குள்ளே உட்கார்றப்போ என்ன பண்ணுறான்னு போட்டு வீடியோ அப்புறமா நான் அதையும் எடுத்து அனுப்பேன். ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்கிறான் அவன். எங்கேயோ முதல்ல ஃப்ளைட்டில் போனால் போதுங்கிறத தான் இருக்கான். அங்கே எங்கே போனாலும் பரவாயில்ல.